காவிரி உயர்மட்ட தொழில்நுட்ப குழுவின் அறிக்கை மூலம் முழுமையான தீர்வு ஏற்பட வாய்ப்பில்லை என நீரியல் துறை பேராசிரியர் ஜனகராஜன் கூறியிருக்கிறார். இதுகுறித்து செய்தியாளர் மிருணாளினியோடு அவர் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை பார்க்கலாம். இந்த தொழில்நுட்ப குழு தாக்கல் செஞ்சிருக்கிற அறிக்கையில் இருக்கக்கூடிய முக்கிய அம்சங்களை நீங்கள் கருதுவது என்னது? இந்த உயர் தொழில்நுட்ப குழு கர்நாடகா, தமிழ்நாடு 2 இடத்துலையும் அவங்க விசாரணை பண்ணியிருக்கிறாங்க. நிறைய ஃபீல்டு விசிட்லாம் பண்ணாங்க. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகத்தில் ஒரு 2-3 நாள், தமிழ்நாட்டில் ஒரு 2-3 நாள். ஸோ இந்த 2-3 நாள் ஒவ்வொரு மாநிலத்திலையும் போகும்போது எந்த அளவுக்கு அந்த டெல்டா ப்ராப்ளத்தை இல்லை கர்நாடகாவோட ப்ராப்ளத்தை புரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் ஒரு லிமிட்டட் நாலேஜ் அவங்களுக்கு கிடச்சிருக்கும். அவங்களுக்கு கிடைச்ச நாலேஜ் எப்படியே பார்க்கும்போது அவங்க முதல்ல கர்நாடகாவில் ஒரு மழை இந்த வருஷம் மழை குறைவாக தான் பெஞ்சிருக்கு. ரிசர்வாயர்லேயும் தண்ணி குறைவாக தான் வந்திருக்கு. இருந்த போதிலும் கர்நாடகா அவங்களுக்கு ஒரு சப்ஸ்டான்ஷியல் ஒரு நல்ல ஒரு சாகுபடி பண்ணியிருக்கிறாங்க. சுகர் கேனுக்கு, கரும்புக்கு தண்ணி விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் குறுவை சாகுபடி சுத்தமாக இல்லை. சம்பா சாகுபடியும் இப்போ உங்களுக்கு தண்ணி கிடைக்காம ஒரு நிலைமை தான் இருக்குது. மேலும் குடி தண்ணீருக்கு இங்கே மிகுந்த தட்டுப்பாடு நிலவுகிறதுங்கிறது அவங்க அக்னாலேஜ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு இந்த உயர் தொழில்நுட்ப குழு நமக்கு சொல்லியிருக்கு. இந்த தொழில்நுட்ப குழு இப்போ கொடுத்துருக்கிற அறிக்கை எந்த அளவுக்கு விவசாயிகளுக்கு நலனை பயக்கக்கூடியதாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது ஒரு சிக்கலான கேள்வி. எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நமக்கு ட்ரைபுனல் 2007 அவார்டு கொடுத்து அதுக்கப்புறம் 2013 அதை கெசட் பண்ணி நம்மெல்லாம் பிரச்சனை முடிஞ்சதுன்னு நினச்சோம். அதுக்கப்புறம் பிரச்சனை முடியல. அப்புறம் ஒவ்வொரு வருடமும் இந்த தண்ணி இல்லாத நேரத்தில் சுப்ரீம் கோர்ட்டு போய் சுப்ரீம் கோர்ட்டு சொல்லி தண்ணி விட சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு சொல்லி கூட நமக்கு அந்த பிரச்சனை தீராத ஒரு காலகட்டத்தில் இப்போ காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு அமைக்கணும்னு சொல்லியும் அதை அமைக்காத ஒரு காலகட்டத்தில் இந்த உயர் தொழில்நுட்ப குழு ஒரு அறிக்கை கொடுக்கறதுனால நமக்கு பிரச்சனை தீர்ந்துன்னு நான் நினைக்கல.